ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்ல போகிறேன்னா, ப்ரெக்னன்சி எப்போ உங்களுக்கு ப்ரெஸ்ட் சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான். இயர்லி ப்ரெக்னன்சி எப்போ நமக்கு ப்ரெஸ்ட் சேஞ்சஸ் ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்டு ப்ரெஸ்ட் பெயின் ஏதாவது இருக்கும் நிறைய பேருக்கு டவுட் வரும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ்ட் சேஞ்சஸ் வந்து இயர்லி ப்ரெக்னன்சிலலாம் இல்லவே இல்லை. ஏர்லி ப்ரெக்னன்சியில் எனக்கு எந்த சிம்டமுமே கிடையாது. ப்ரெஸ்ட் பெயின் நார்மலாக வந்து ப்ரெஸ்ட் பெயின் எனக்கு வந்து பீரியட்ஸ் அப்போது 1 வீக் பிஃபோராகவே ப்ரெஸ்ட் பெயின் வந்து எனக்கு இருக்கும். கன்சீவ் ஆன டைமில் வந்து எனக்கு அந்த ப்ரெஸ்ட் சேஞ்சஸ்லாம் எதுவுமே இல்லை. ப்ரெஸ்ட் பெயினும் எனக்கு இல்லை. எப்போ ப்ரெஸ்ட் பெயின் எனக்கு இருந்துச்சுன்னா, கன்சீவ்லாம் கன்ஃபார்ம் பண்ணி 38 டேஸில் கன்ஃபார்ம் பண்ணி டாக்டர்கிட்ட போய் அவங்க எனக்கு டேப்லெட்ஸ் கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எல்லா சிம்டமுமே எனக்கு வந்துச்சு. ஸோ கன்ஃபார்ம் அன்றைக்கி 37th டே நான் கன்ஃபார்ம் பண்ணேன். அன்றைக்கி வரைக்குமே எனக்கு எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ சில பேருக்கு டவுட் வரும், அந்த நிப்பிள் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா, இல்லை ப்ரெஸ்ட்டு வந்து என்லார்ஜ்மெண்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே வந்து நிப்பிள் சேஞ்சஸ் எனக்கு லாஸ்ட் வரைக்குமே இல்லை. டெலிவரி ஆனதுக்கப்புறம் தான் வந்து இதுவாச்சு. இப்போ ப்ரெஸ்ட் பெயின் வந்து கண்டினியூஸாக த்ரூ அவுட் ப்ரெக்னன்சி எனக்கு 9 மந்த்துமே இருந்துச்சு. இப்போ டெலிவரி ஆகி வர வரைக்குமே. மற்றபடி வந்து பிஃபோர் மிஸ்டு பீரியட் வந்து எந்த சிம்டம்ஸும் ப்ரெஸ்ட் சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. கன்சீவ் ஆனதுக்கப்புறம் ஒரு 6 மந்த்ஸ் 7 மந்த்து சில பேருக்கு வந்து மில்க் செக்ரேஷன் ஆகும், அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. எனக்கு அதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ப்ரெஸ்ட் பெயின் இருக்கும், கன்சீவ் ஆனதுக்கும் ப்ரெஸ்ட் பெயின் இருக்கும், பீரியட்ஸ் ஆனாலுமே ப்ரெஸ்ட் பெயின் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து இப்படி வலிக்கும், இல்லை ப்ரெஸ்ட் சேஞ்சஸ் வந்து கலர் சேஞ்ச் ஆகும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் அதை வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஒருவேளை நமக்கு வந்து ப்ரெஸ்ட் பெயின் வந்திருக்கு, ஸோ நம்ம கன்சீவ் ஆகலையோ அப்படின்னும் நினைக்காதீங்க. இல்லைனாலும் வந்து நம்ம கன்சீவ் ஆகலையோன்னு நினைக்காதீங்க. ஸோ எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. பீரியட்ஸ் என்ன சிம்டம்ஸ் இருக்குமோ அந்த சிம்டம்ஸ்லாம் தான் கன்சீவ் ஆனாலுமே இருக்கும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. முக்கியமாக வந்து எனக்கு எதுவுமே வந்து பிஃபோர் மிஸ்டு பீரியட்ஸ்க்கு முன்னாடி, பீரியட்ஸ் டேட்டுக்கு முன்னாடி எதுவுமே எனக்கு வந்து சிம்டம்ஸ் இல்லை. எல்லாமே வந்து கன்ஃபார்ம் பண்ணி 38th டே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். கன்ஃபார்ம் பண்ணி அவங்க டேப்லெட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு எல்லா சேஞ்சஸுமே எல்லா சிம்டம்ஸுமே வந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த டேப்லெட்ஸ்னால மேபி இருக்குமோ தான் எனக்கு. ஏன்னா 37th டே வந்து நான் செக் பண்ணப்போ சிம்டம் இல்லை. ஆனால் 38th டே வந்து நான் ஹாஸ்பிட்டல் போய் டேப்லெட் அன்றைக்கி போட ஆரம்பித்தோடனே எனக்கு வந்து சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சிச்சு. சிம்டம்ஸ்னால் வந்து எனக்கு நாசியா இருந்துச்சு. எல்லாமே அந்த எந்த ரசம் ஸ்மெல்லு, பருப்பு ஸ்மெல்லு, கொத்தமல்லி ஸ்மெல் எதுவுமே எனக்கு பிடிக்காமல் இருந்தது. எல்லாமே வந்து அந்த டேப்லெட் சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் தான். ஸோ பிஃபோர் மிஸ்டு பீரியட்ஸ் எந்த சிம்டம்ஸுமே எனக்கு கிடையாது. ப்ரெஸ்ட் சேஞ்சஸும் இருக்கும், ஆனால் வந்து எல்லா பெருசாகிறது, நிப்பிள் சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. ஆனால் பெருசாகிறது வந்து த்ரூ அவுட் ப்ரெக்னன்சி கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும். ப்ரெஸ்ட் பெயின் ஃபுல்லாகவே 9th மந்த் வரைக்கும் எனக்கு இருந்துச்சு.